வணக்கம். கபாலிஸ் கேன்வஸ் என்ற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்தது நன்றி. இந்த வீடியோவில் எனக்கு நடந்த நான் எதிர்கொண்ட ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பேச போறேன். இந்த சேனல்ல இது வரைக்கும் நிறைய சைபர் குற்றங்களை வேரியஸ் மீடியாஸ்ல வந்ததை வச்சு அனலைஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். இது நானே பர்சனலாக எதிர்கொண்டதுனால இது ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணி இதை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் பார்க்குறேன். எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு ஸ்க்ரீன் பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தெரியும். முதல்ல என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறேன். இது நடந்தது, இந்த மாதிரி நடந்தது ஒருவேளை உண்மையாயிருந்தா, ஒருவேளை நான் இந்த வேலையில் விழுந்திருந்தேனாக்க என்னெல்லாம் எனக்கு ஆயிருக்கும், என்ன நஷ்டங்கள் வந்திருக்கும் அதையே சொல்கிறேன். எப்படி அஃபெக்ட் ஆயிருப்பேங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் எப்படி இதை எதிர்த்தேன் அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு விவரிக்கிறேன். இப்படி எதிர்க்கிறதுக்கு எதெல்லாம் எனக்கு தேவைப்பட்டது அது அடுத்தது. அதுக்கப்புறம் இதுல அலர்ட் பாயிண்ட்ஸ், எச்சரிக்கை புள்ளிகள்னு இருக்கு. எதெல்லாம் நம்ம விழாம இருக்கணும், எங்கெல்லாம் நம்மளுக்கு குழி தோண்டி வச்சிருக்காங்கிறத, சைபர் குழி தோண்டி வச்சிருக்காங்க, அதையும் தெளிவா விவரிக்கிறேன். இது மட்டும் இல்ல, இது மாதிரி எந்த குற்றங்கள் நடந்தாலும் நமக்கு முக்கியமா எதெல்லாம் தேவையா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் போட்டுட்டோம். அதெல்லாம் நீங்க தயாரா இருக்கீங்களா நீங்க பாருங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணுங்கிறதையும் அடுத்தது சொல்றேன். இதுதான் இந்த வீடியோவோட சாராம்சம். ஆக்சுவலா என்ன நடந்தது, என்ன இன்சிடென்ட் ஆச்சு? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்தது. எஸ்எம்எஸ்ல என்ன சொன்னாக்க, பேங்க்ல இருந்து வந்தது, என்னுடைய பேங்க்ல இருந்து. அதுல உங்களுடைய விருப்பப்படி உங்களுடைய கேவைசி அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸ் ஷார்ட் மெசேஜ் ஒன்று வந்தது. இம்மீடியட்டா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள அடுத்த மெசேஜ் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். மெசேஜே நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டா போட்டிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள இன்னொரு மெசேஜ் வந்தது. நீங்க கேட்டுக்கொண்டதுபடி உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை மாத்தியாச்சு. இனிமே வர வேண்டிய மெசேஜ்லாம் உங்களுக்கு அந்த நம்பருக்கு தான் வரும். இதுதான் நடந்தது. இது உண்மையா இருந்ததுனாக்க என்ன நடக்கும்? இந்த மாதிரி ஆச்சுன்னு என்னன்னாக்க, அவன் என்ன சொல்ல வரானாக்க, நீங்க உங்களுடைய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, என் பேங்க்குக்கு அதை கம்யூனிகேட் பண்ணிருக்கீங்க, நீங்க கேட்டதுபடி நான் மாத்திட்டோம், உங்களுடைய மொபைல் நம்பரை மாத்திட்டோம், இனிமே உங்களுக்கு வர வேண்டிய மெசேஜ் எல்லாம் உங்களுடைய புது மொபைல் நம்பர்ல தான் வரும்னு அர்த்தம். இப்படி இதுக்கு என்ன, இதோட விளைவுகள் என்னன்னாக்க, இனிமே அந்த அக்கௌண்ட்ல என்னெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் அந்த புது மொபைல் நம்பருக்கு போகும். ஒரு விதமான சிம் ஸ்வாப்னு பேரு. அந்த ஃப்ராடை இது வழியா பண்ணலாம், இது மூலமா பண்ணலாம். உங்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும்னா, இப்ப நீங்க அந்த அக்கௌண்ட்ல போய் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்றீங்க, இல்ல லிமிட்டை சேஞ்ச் பண்றீங்க, இல்ல ஒரு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்றீங்க, அமௌண்ட்டை டெபாசிட் பண்றீங்க, எது பண்ணாலும் ஒரு மெசேஜ் ஒன்று வரும் தெரியுமா? இந்த மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு வராது, புது நம்பருக்கு போயிடும். தட் மீன்ஸ் உங்களை தெரியாமையே எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும், உங்க மொபைலுக்கு வராது. இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். அதனால இதோட விளைவுகள் ரொம்ப சிவியரா இருக்கும்னு நினைச்சிட்டு நான் உடனே அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்தேன். இந்த சைபர் வேலையில விழாம நான் எப்படி எதிர்கொண்டேன், எப்படி தப்பித்தேன், அடுத்த ஸ்டெப்ஸ் நான் என்னன்னு எடுத்தேன்னு தான் பார்க்கணும். முதல்ல இந்த மெசேஜ் வந்த உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. எப்படி இது நம்மளோட அக்கௌண்ட், நம்ம ஒண்ணுமே சொல்லலையே, அப்ப ஏதோ நடக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கொஞ்சம் மனசு பதிச்சுது. அப்புறம்தான் ஓகே, நம்ம டேட்டாவை எக்ஸ்போஸ் பண்ணல, எங்கேயும் கொடுக்கல, ஏதோ பப்ளிக்ல போய் எங்கேயும் ஆக்சஸ் பண்ணல, இன்டர்நெட் பேங்கிங்க ஒன்றும் இருக்காது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கினேன். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன பண்ணேன்னாக்க, முதல்ல போய் என்னோட இன்டர்நெட் பேங்கிங்கை ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி பார்த்தேன். அந்த லாகின் பண்ணோடனே அந்த மெசேஜ் என்னோட மொபைல் நம்பர் தான் வந்தது. அடுத்தது பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். இனிமே இந்த மொபைல் நம்பருக்கு அவன் வச்சிருந்தா கூட, அந்த சைபர் குற்றவாளி வச்சிருந்தா கூட என் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம் பண்ணது பாஸ்வேர்டை போய் சேஞ்ச் பண்ண. அடுத்தது எல்லா பேங்க்லயும், ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன், டிரான்சாக்ஷன் லிமிட்ஸை போய் நீங்க மாத்தலாம். அதுல போய் என்ன பண்ணேன், டிரான்சாக்ஷன் லிமிட்லாம் போய் மினிமம் 100 ரூபாய்க்கு கொண்டு வச்சேன். அதாவது 100 ரூபாய்க்கு மேல டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்படி பண்ணினாக்க இன்டர்நெட் பேங்கிங் விடாது. அடுத்தது, இனிமே நான் பண்ற எல்லா விஷயத்துக்கும் என்னுடைய மொபைல் நம்பருக்கு தான் வருதாங்கிறத க்ளோஸா ட்ராக் பண்ணிட்டே இருந்தேன். 3வது பாயிண்ட் என்ன பண்ணனாக்க, உடனே என்னோட பேங்கோட 24/7 டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறத ரிப்போர்ட் பண்ணேன். யாரோட பேசுறேங்கிறது கேட்டுனேன், ரிப்போர்ட் பண்ணேன். நான் என்னெல்லாம் பண்ணினேங்கிறதையும் சொன்னேன் அவர்கிட்ட.
இதுக்கான ஸ்டெப்ஸ் நான் நல்லா எடுத்துன்னு சொன்னேன். ரொம்ப பொறுமையாக அழகாக கேட்டுண்டா யார் பேசுகிறாங்கிற விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாள். அவள் என்ன சொன்னா, உடனே நீங்கள் பிரான்ச் மேனேஜர் கால் பண்ணி சொல்லுங்கண்ணா. நைட் 8 மணி ஆயிடுச்சு, இனிமேல் பிரான்ச்சில் இருப்பாளாங்கிறது சந்தேகம் தான் அப்படின்னு. உடனே ஒரு இமெயில் ஒன்று கொடுத்துருங்க அவளுக்கு. மார்னிங் வந்தோடனே அவள் அதை பார்த்து அதுக்கான என்னென்ன வேணுமோ நடவடிக்கைகள் அவள் எடுப்பா. என்ன நடந்தது ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாத்தையும் எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னால் உடனே பிரான்ச்சுக்கு அதை அனுப்பிச்சி வச்சேன். பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சிட்டு அவரே கொடுத்தார். கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டோட மெயில் ஐடி கொடுத்தார். அதுக்கும் காப்பி பண்ணிட்டேன். எல்லா ஸ்க்ரீன்ஷாட்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு, இந்த மாதிரி நான் எதுவும் ரிக்வெஸ்ட் பண்ணலை, இது வந்தது வேற எங்கேயாவது தவறாக வந்திருக்கு, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இதில் எந்த ஆக்ஷன் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெசேஜ் வந்து சொல்லியும் இதில் வந்து எல்லா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பத்திரப்படுத்திட்டேன். நாளைக்கு ஏதாவது ஒரு தேவைப்பட்டானாக்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் முக்கியமான ஆதாரம் இதில். அப்புறம் வேணும்னு 2-3 டிரான்சாக்ஷன் பண்ணி பார்த்தேன். எஸ்எம்எஸ் எனக்கு தான் வருதா அப்படின்னு என்னோட மொபைல் நம்பருக்கு தான் வந்தது. அதை க்ளோஸாக ட்ராக் பண்ணிட்டேன். அப்புறம் என்னுடைய கம்ப்யூட்டர்லேருந்து ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் நான் போட்டிருக்கேன். அதை போய் அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணேன். ஸ்கேன் பண்ணும்போது எந்த விதமான வைரஸும் இல்லை, இங்கேருந்து எதுவும் எந்த வைரஸும் இல்லை என்னோட சிஸ்டமில் அப்படிங்கிறத அதை நான் வந்து உறுதிப்படுத்தினேன். ஸோ இதெல்லாம் தான் நான் என்னுடைய ஸ்டெப்ஸ் எடுத்தது. இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன விவரங்கள்லாம் தேவைப்பட்டது எனக்கு அதை பாருங்க. எது நீங்கள் வந்து முக்கியமாக கையில் இருந்தால் இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நீங்கள் இமீடியட்டாக எடுக்க முடியும். நம்பர் 1, உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங்கை இமீடியட்டாக எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு தெரியணும் ஃபர்ஸ்ட். நம்பர் 1. நம்பர் 2, இந்த அக்கௌண்ட்டில் போய் எப்படி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியணும், எப்படி இந்த லிமிட் எல்லாம் மாற்றுறதுன்னு தெரியணும். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக நீங்கள் யூஸ் பண்ண பாஸ்வேர்டு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் அதெல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எந்த சமயத்துலையும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கோட கான்டாக்ட் நம்பர், எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் கைவசம் ரெடியாக இருக்கணும், எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதை போய் ஒரு சிஸ்டம்லேயோ ஒரு மொபைல்லையோ வச்சான பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் அதுவே ஹேக் ஆயிருந்தானாக்க உங்களை ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு தேவைப்படுற விஷயங்கள், பாஸ்வேர்டு, இன்டர்நெட் பாஸ்வேர்டு, டோல் ஃப்ரீ நம்பர், இதெல்லாம் நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணி ஹேண்ட் புக்னு வச்சு அதில் இதெல்லாம் இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சின்னு போட்டு ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ தட் அதுதான் எனக்கு இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தால் எங்கெல்லாம் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும்னு பார்க்குறோம் ஃபர்ஸ்ட். இதோடு நின்றுடுத்து எனக்கு. ஆனால் நான் கேள்விப்பட்ட மட்டும் அடுத்தது ஒன்று வரும், ஒரு லிங்க் ஒன்று வரும். அதில் வந்து நீங்கள் இதை செய்யலைன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த லிங்க்கு உங்கள் பேங்க்குக்கு போகாது. கண்டிப்பாக அது வந்து சைபர் கிரிமினல் ஆல்சோ கிரியேட் பண்ண ஒரு வெப்சைட்டுக்கு போகும். நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே அங்கே கேப்சர் ஆகும். என்ன சொல்லுவாங்க, இந்த லிங்க்ல கிளிக் பண்ணி லாகின் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் பேங்க்கோட லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட போடுவீங்க. அது எல்லாமே அவருக்கு தெரிய வந்துடும். அதனால எந்த லிங்கையும் தொடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த ரிக்வஸ்ட் நீங்கள் அனுப்பலைனாக்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த நம்பரை கால் பண்ணி அங்கே சொல்லுங்க அப்படிம்பாங்க. பண்ணாதீங்க. அங்கே வர நம்பரை நம்பாதீங்க. நீங்களா ஆல்ரெடி நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, உங்க பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், டோல் ஃப்ரீ நம்பர், 24/7 டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், எமர்ஜென்சி நம்பர் இருக்கும், கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் இருக்கும், சைபர் கிரைம் ரிப்போர்ட் பண்ண நம்பர் இருக்கும். அதை ரெடியா கையில வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இதெல்லாம் தேவைப்படுது. நமக்கு நம்மளுடைய இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு தேவைப்படுது, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தேவைப்படுது, உங்கள் பேங்க்கோட லாகின் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே தேவைப்படுது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி கையில் தயாராக வச்சுக்கிறது பெட்டர். எப்படி வச்சுக்கிறதுனா, முன்னாடியே நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், எதிர்பாராத நிகழ்வை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் தயாரா அப்படின்னு. அந்த வீடியோவோட லிங்கை நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் பாருங்கள். அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதில் எதெல்லாம் வச்சுக்கணும், எந்தெந்த இன்டர்நெட்டில் எதெல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணுங்கிறத சொல்லியிருக்கேன். ரிப்போர்ட்டிங் ப்ரொசீஜர், நீங்கள் வந்து என்ன ஃபோன் பண்ணி சொன்னாலும் கண்டிப்பாக இமெயில் ஐடியில் இமெயில் வேணும். உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பலமான ஆதாரம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் இமீடியட்டாக ரிப்போர்ட் பண்ணிடு. நான் ரிப்போர்ட் பண்ணது 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிருக்கேன். வந்து மெசேஜ் வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே அவங்கள கான்டாக்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டேன். அது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். அது அதே மாதிரி உங்களுக்கு வந்து முக்கியமாக எப்படி இந்த மாதிரி சைபர் கிரைம் ஒன்று நடந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சைபர் கிரைமை ரிப்போர்ட் பண்ணணும் அது தெரியணும். 1930 கால் பண்ணணும், இல்லை ஆன்லைனில் போய் ரிப்போர்ட் பண்ணலாம். இதுக்கான ஒரு தனி வீடியோ, ஹவு டு ரிப்போர்ட் சைபர் கிரைம்னு ஒரு தனியான வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன்.
போய் பார்த்துக்கோங்க. முக்கியமா உங்களுடைய ஆன்டிவைரஸை அப்பப்போ அப்டேட் பண்ணி நீங்க ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கணும். அது உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தேவைப்படும். இப்போ இந்த மாதிரி வந்த உடனே நான் சொன்னேன் ஆல்ரெடி, கொஞ்சம் முதல்ல பதபச்சது. நிறைய வீடியோ போட்டு நிறைய பேருக்கு அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கோம், நானே பண்ணியிருக்கேன். ஓகே, இருந்தாலும் இது நம்ம அக்கௌண்ட் ஹேக் ஆகிட்டு போல் இருக்கு அப்படியே ஒரு சின்ன ஒரு பதபதப்பு வந்தது. பதபதைக்கு ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் அக்கௌண்ட்ல ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்லை, அது வேற விஷயம். அமௌண்ட் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? இப்போ அவங்க ஒரு வலையை விரிச்சிட்டாங்க, விழுறது விழாதது என் கையில தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த சமயத்துல ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்கணும். மேஜர் ரீசன்ஸ் ஃபார் எனி சைபர் கிரைம்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல பயம், ஐயோ என்னமோ ஆயிடுத்தே, நம்ம அக்கௌண்ட்ல இருக்க பணமெல்லாம் போயிடுதா, பயம். ரெண்டாவது எக்ஸைட்மெண்ட், பரபரப்பு, என்ன அது எப்படி ஆச்சு, நான் இதுக்காக வச்சிருந்தேன், முக்கியமா கல்யாணத்துக்காக வச்சிருந்தேன், அதுக்காக வச்சிருந்தேன், எல்லா பணமும் போயிட்டு, ஐயோ. பதறாதீங்க. ஃபியர், எக்ஸைட்மெண்ட், இதெல்லாம் மேஜர் ரீசன்ஸ் உங்களுக்கு. அதே மாதிரி ஐயோ இதனால என் மான மரியாதைலாம் போயிடுமே, என் கூட இருக்கவெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவான், இது மாதிரி கேட்டானே, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஏமாந்துருப்பான். இதெல்லாம் தேவையில்லை. ஏமாறுறதுங்கிறது எல்லாருக்கும் நடக்கும். 1000 அட்வைஸ் பண்ணலாம், அந்தந்த சுச்சுவேஷன் வரப்போது அவங்களுக்கு தெரியும். ஒரு வண்டி ஓட்டும்போது அவங்க கூட இருக்கிறவர் ஒரு மாசம் உங்க கூடயே பக்கத்துல உட்காந்து நல்ல வண்டி ஓட்டி எல்லாம் பண்ணிருப்பார். கடைசியா வண்டி ஓட்டுற போது உங்க கையில தான் இருக்கு, எங்க பிரேக் பிடிக்கணும், எங்க ஆக்சிலேட்டர் அமுக்கணுங்கிறது. ஸோ அதனால எந்த விதமான லாஸ் ஆஃப் ரெப்புடேஷன்லாம் கிடையாது. அதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் வீடியோவை போட்டு ஏமாறாம நம்மள நாமே காப்பாற்றிக்கிறோம். அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது 2-3 விஷயங்கள் இருக்கு. நம்பர் 1, இந்த வீடியோ, இந்த இன்சிடென்ட்டை எல்லார்ட்டையும் உங்களுக்கு தெரிஞ்ச வகைட்டெல்லாம் சொல்லுங்க. உறவினர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட, கூட இருக்கிறவங்க, சுற்றம் சூழம் எல்லாருக்குமே, உங்க கூட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவா எல்லாருக்கும் சொல்லுங்க. இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியட்டும், இந்த மாதிரி வந்தா முதல்ல பயப்படாதீங்க அப்படின்னு தெரியணும். இப்படிப்பட்ட அவேர்னஸ் வீடியோஸ்லாம் நிறைய பாருங்க. பார்த்து உங்க மனசுல உடனே, ஏன்னா ஒரு திடீர்னு ஒன்று இன்சிடென்ட் தோணுச்சுன்னா, முன்னாடியே பார்த்தோமே, இது ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்றது, அது ஃப்ராடா இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ உங்களுக்கு தைரியம் கொடுக்காது. இன்டர்நெட் பேங்கிங் உங்களுக்கு பண்ண தெரியுமா? அது எப்படி ஜாகிரதையா பண்ண தெரியுமா? அதான் முக்கியம். இந்த இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படிங்கிறத எப்படி நோட் பண்ணி வைக்கணும், என்ன பண்ணணும், இந்த 2 விஷயத்திலையும் இந்த இன்டர்நெட் பேங்கிங் எப்படி சேஃப் ஆப்ரேட் பண்ணணும், இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி எப்படி பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது பயிற்சி தேவைப்பட்டாக்க நான் இலவசமா நான் உங்களுக்கு சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். இது சைபர் கிரைமை பத்தி அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நான் எடுக்கிற ஒரு முயற்சி. இது நான் இன்டர்நெட் பேங்கிங் எப்படி சேஃபா பண்ணணும், என்னெல்லாம் நான் சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்க எனக்கு கீழ்கண்ட நம்பருக்கு வாட்ஸ்அப்லயோ இல்லை இமெயிலையோ ஒரு மெயில் அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு இலவசமா ஆன்லைன்ல மேக்சிமம் ஒரு 1 hour 1.5 hours கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை வச்சு நீங்க ஓரளவுக்கு சேஃபா இருக்கலாம். இதெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா யாரும் இந்த சைபர் வலையில விடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. சேஃபா இருங்க, சைபர் சேஃபா இருங்க.